திருமணத்துக்கு மட்டும்னு கிடையாது, கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, பிரிஞ்சிருக்கிற தம்பதி, ருது ஆகாத பெண்கள், வேலையில நிரந்தரம் இல்லாதவங்க, சொந்தமாக தொழில் செய்து நஷ்டமடைஞ்சவா, தீராத கடன்ல இருக்கக்கூடியவர், நாள்பட்ட வியாதியை உடையவர்கள், வீடு மனை சார்ந்த பிரச்சனை, கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்கக்கூடியவா, இவாள்லாம் வந்து இங்க பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஸ்தலம். திருமணத்துக்காக நீங்க வேண்டிக்கிட்டீங்களாமா? திருமணம் நடந்துடுச்சு. அமாவாசை அன்னைக்கு குழந்தை இல்லாதவங்க இங்கே வருவாங்க. காலம்புற 9 மணிக்கு இந்த பூஜை ஆரம்பிப்போம். மத்தியானம் 12 மணி சூரியன் மேற்க பயத்தில் இந்த ராகு வந்து பவர் கிடையாது. திருநாவுக்கரசராலையும் திருஞான சம்பந்தராலையும் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. புதன்கிழமைகள்ல இந்த சுவாமி அம்பாளை பூஜித்து வழிபாடு செய்து வர நமக்கு இஷ்டகாரிய சித்தி, கடன் நிவர்த்தி, அதே போன்று அரசியல் கோர்ட்டு கேஸ்ன்னு இருக்கக்கூடியவா, இவ அத்தனை பேரும் வந்து இங்க புதன்கிழமைகள்ல பரிகாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மும்மூர்த்தி விநாயகரா சுவாமியுடைய தொழில்களை இங்க வந்துட்டு விநாயகர் வந்துட்டு பாத்துக்கிறார். பிரம்ம விஷ்ணு ருத்ர கணபதி. காணாம போன பொருள்களை கண்டுபிடிச்சு தர்றதுக்காக இந்த மதுரை வீரன்ட்ட பிரார்த்தனை பண்ணி படிக்கட்டி மக்கள் வழிபாடு பண்ணுவாங்க. செம்பியன் மாதேவிக்கு கையில பொன் முடியோட, அதாவது பொன் முடிச்சு, அந்த செம்பியன் மாதேவி உருவத்துக்கு அடையாளமே அந்த பொன் முடிப்பு தான். அந்த பொன் முடிப்போட இருக்கக்கூடிய திருமேனி இங்க. மல்லப்ப நாயக்கர் அவர் தான் நமக்கு ராஜராஜ சோழன் காலத்துக்கு அப்புறம் மல்லப்ப நாயக்கர் திருப்பணியில தான் இப்ப இருக்கிற ராஜகோபுரம் கட்டப்பட்டது. நடராஜரையும் உள்ள இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி நடராஜரும் 2 பேரும் ஒத்தி வச்சு பார்த்தோம்னா 2 பேர்த்தினுடைய சிற்ப கலைகளும் ஒரே மாதிரி அச்சசலா இருக்கும். கல்யாண சுந்தர சுவாமிக்கு தனித்துவமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, ஹதயத்துல இருக்கக்கூடிய வியாக்கிர தந்தம், சிரசில உள்ள சந்திரன், ரெண்டுமே வந்து இந்த கல்யாண சுந்தரருக்குன்னே உள்ளது. சுவாமியும் அங்கத்தோட இணைந்தது. இது எப்படி வைத்தார் அப்படிங்கிறது இந்த ஸ்தபதியாருக்கு மட்டுமே உரியது. அதே திருமணஞ்சேரி என்ற புண்ணியம் பெற்ற இந்த ஸ்தலம் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் கும்பகோணத்தில் தான் மெயினாக தங்கினதால் அங்கேருந்து திருமணஞ்சேரிக்கு ஒரு கேப் எடுத்துக்கிட்டு போனோம். கும்பகோணத்திலேருந்து திருமணஞ்சேரி வந்து 26 கிலோமீட்டர், ஒரு 50 மினிட்ஸ் டிரைவில் திருமணஞ்சேரி வந்து அடைஞ்சிடலாம். மயிலாடுதுறை தான் ரொம்ப கிட்ட, மயிலாடுதுறையிலேருந்து வந்தால் ஒரு 12 கிலோமீட்டர் தான் திருமணஞ்சேரிக்கு வந்துடலாம். இப்போ நம்ம இருக்கிறது திருமணஞ்சேரி உத்வாகநாத சுவாமி திருக்கோயிலில் இருக்கிறோம். இங்கே நம்ம கூட இருக்கிறது பாலாஜி சிவாச்சாரியாரும் அதே சுவாமிகளும் வந்திருக்காங்க. அவங்க இந்த சுவாமியை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சுவாமி சொல்லுங்கள் சாமி. இந்த அனைவருக்கும் வணக்கம். திருமணஞ்சேரி அப்படிங்கிறது இந்த க்ஷேத்திரத்துடைய பேர். காவிரியினுடைய வடகரை ஸ்தலங்கள், தென்கரை ஸ்தலங்கள் இதில் வடகரை ஸ்தலத்தில் உள்ளது திருமணஞ்சேரி. இந்த க்ஷேத்திரம் பூலோக கைலாசம் அப்படின்னு பரமேஸ்வரனால் அழைச்ச ஸ்தலம். இங்கே சுவாமியும் அம்பாலும் பூலோகத்தில் பிறந்த நமக்காக நம்ம சம்பிரதாயப்படியே திருமணம் செய்து கொண்டது இங்கே தனித்துவம். இந்த சுவாமிக்கு உத்வாகநாதர் அப்படின்னு பேர். உத்வாகம் அப்படின்ற வார்த்தை வடமொழி சம்ஸ்கிருத சொல்லுக்கு விவாகம் அப்படின்னு அர்த்தம். விவாகம்னா கல்யாணம். தமிழில் சுவாமிக்கு கல்யாண சுந்தரர் அப்படின்னு பேர். அம்பாளுக்கு கோகிலாம்பாள்னு பேர். சுவாமிக்கு இன்னொரு பெயர் அருள்வள்ளல் நாதர், சடையாறு வள்ளல், இதெல்லாம் சுவாமியினுடைய சிறப்பு பெயர்கள். அம்பாளுக்கு கோகிலாம்பாள், யாழினும் மென்மொழியாள் அப்படிங்கக்கூடியது தனி சிறப்பு. இந்த இறைவனும் இறைவையும் மணக்கோலத்தில் நம்ம தரிசனம் பண்ணலாம். இந்த க்ஷேத்திரத்துக்கு ரொம்ப முக்கியமான சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மன்மதனுக்கு மறுபடியும் உயிர் பிச்சை கிடைச்சது திருமணஞ்சேரி ஸ்தலம். ரதி தீர்க்க சுமங்கலி ஸ்தானம் அடைஞ்சது திருமணஞ்சேரி ஸ்தலம். நவகிரகத்தில் இருக்கிற ராகுவும் கேது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 2 கிரகங்களும் ஒரு அசுரன் சாபத்தால் பிரிந்து மறுபடியும் இங்கே வந்து பூஜை செய்து சாப நிவர்த்தி பெற்ற ஸ்தலம் திருமணஞ்சேரி.